இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத பகுதியை ஒரு விஷயம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனம் 17, 18 நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனம் 17, 18 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பதே. நம்ம ஒரு விஷயம் கண்களை மூடி நாளுடைய பிரசங்கத்திற்காக தேவனை நோக்கி பார்த்து செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக வருகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுகிற ஒரு முக்கியமான நேரமாக இந்த பிரசங்க நேரம் இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து உடைய சிலுவை மரணத்தை குறித்து சிந்தித்து கொண்டு வருகிறோம். எங்களுடைய ரட்சிப்புக்காக நீர் செய்து முடித்த அந்த காரியங்களை நாங்கள் சிந்தித்து பார்த்து உம்முடைய கிருபையினாலே நாங்கள் ஆறுதலை பெறுகிறோம். இன்றைக்கும் கூட நாங்கள் சிந்தித்து பார்க்க போகிற இந்த காரியத்தின் மூலமாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு பேசும் ஆண்டவரே. பேசுகிற என்னையும் கேட்கிற எங்களையும் நீர் நடத்தும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலிருந்து நடத்தும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தேவ கோபத்தை குறித்து பார்க்க ஆரம்பிச்சு தொடர்ச்சியாக அந்த தேவ கோபத்திலிருந்து மனிதர்களை விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து என்னெல்லாம் செய்தார் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சு இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை குறித்து நம்ம இப்ப சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஒரு சில வாரங்களாக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தில் இருக்கிற அற்புதமான காரியங்களை நாம சிந்தித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இயேசுனுடைய மரணத்தை குறித்து அநேகருக்கு சரியான புரிதலோ அறிவோ இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய பாவத்துக்காக மரித்தார் அப்படிங்கிறதை தவிர வேற ஒன்றையும் அறியாதவர்களாகவே பலர் இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்கிறார். ஆனா அது மட்டும் நமக்கு போதாது. அதுல இருக்கிற அநேக காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது தேவன் மனிதர்களுக்காக தம்முடையவர்களுக்காக அவர் செய்து முடித்த காரியம் எவ்வளவு பெரியது என்று நம்ம பார்த்து அதில் ஆச்சரியப்பட்டு இல்ல தொடர்ந்து அவருக்கு நன்றி அறிதலோடு கூட நாம் எவ்வளவு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையெல்லாம் அதுல இருந்து கத்துக்கொள்றோம். அதோடு கூட ரட்சிக்கப்படாம இருக்கிறவர்களுக்கும் கூட இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார், எதின் மூலமாக எனக்கு ரட்சிப்பு வருகிறது, இயேசு என்னுடைய ரட்சிப்புக்காக என்னெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் அப்படிங்கிறதையெல்லாம் நாம் நோக்கி பார்க்கிற பொழுது சரியான விதத்துல இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து மனம் திரும்பி நாம் ரட்சிக்கப்பட முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்முடைய ரட்சிப்பே ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லைங்களா? இப்ப நம்ம கடந்த வாரத்துல கூட இயேசு கிறிஸ்துவின் மரணம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்க ஆரம்பித்தோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து சிந்திப்பது ஒரு விசுவாசிக்கு அது எவ்வளவு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுக்கிறது என்பதை கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அது அந்த அளவுக்கு சிந்திக்கிறது ஏன் ஆறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கறதுன்றதை நம்ம பார்த்தோம். ஏன்னு சொன்னா கிறிஸ்துவின் மரணம் தான் விசுவாசிகளுடைய இன்மைக்கும் நித்தியத்திற்கும் எல்லாவற்றுக்கும் எல்லாவுமா இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? இந்த உலகத்துல அவன் வாழ்வதற்கும் சந்தோஷமாக சமாதானமாக இந்த உலகத்துல வாழ்வதற்கும் தொடர்ந்து நித்தியத்திற்கு அவன் போவதற்கும் ஆதாரமா இருப்பது கிறிஸ்துவனுடைய மரணம் என்று சொல்லி பார்க்கிறோம். அது இல்லாம அவனால் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியாது இல்லைங்களா? அவனுக்கு ஒரு சமாதானம் இருக்கிற மாதிரி நினைப்பான், சந்தோஷம் இருக்கிற மாதிரி நினைப்பான். அது ஒரு காணல் நீர் மாதிரி இருக்குமே தவிர அவருடைய வாழ்க்கையில மெய்யான இடத்தை அது குடித்ததாக இருக்காது இல்லைங்களா? அப்ப கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து சிந்திப்பது ஒரு விசுவாசிக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுக்கும் இல்லைங்களா? அதுலதான் அவன் நிறைவடைந்து இந்த உலகத்திலையும் பாவத்தை அழித்தொழித்து வாழுகிறான். தேவன் செய்து முடித்த காரியத்துல நம்பிக்கை கொண்டு இயேசுவின் மேல் விசுவாசம் கொண்டு அவருடைய மத்தியஸ்த பணியின் மேல் விசுவாசம் கொண்டு அவருடைய இரத்தத்தின் மேல் பலியின் மேல் விசுவாசம் கொண்டு அவன் தொடர்ந்து பரலோகத்தை நோக்கி போகிற பாதையில இந்த உலகத்துல தன்னுடைய கடமை பொறுப்புகளை எல்லாம் சரியாக செய்து அவன் போய் கொண்டிருக்கிறான்னு சொல்லி நான் பார்க்கிறேன். அது இல்லை அப்படின்னு சொன்னா அவனால் ஒரு சரியான வாழ்க்கையை வாழ முடியாது இல்லைங்களா? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது இல்லைங்களா? விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் எப்படி ஒரு குறிப்பிட்ட நேரம் அல்லது குறிப்பிட்ட இடத்திற்கு போய்
ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்கள் இருந்துவிட்டு அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாதது போல உலக வாழ்க்கை வாழ்றாங்களோ, இந்த அந்த பக்திக்குரிய வாழ்க்கை இல்லாதபடிக்கு உலக வாழ்க்கை வாழுகிறார்களோ, அந்த மாதிரி கிறிஸ்துவம் இல்லை. கிறிஸ்துவம் நம்முடைய வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்புடையது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையோடு தொடர்புடையது. நம்முடைய குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, சபை வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை எல்லாத்தோடும் தொடர்புடையதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லி பார்க்கணும். இப்ப கிறிஸ்துவல நம்ம தங்கி இருக்காம நம்ம அதெல்லாம் செய்ய முடியாது இல்லைங்களா? அதனால கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். கிறிஸ்துவனுடைய மரணம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சுக்கிட்டு வரோம். கிறிஸ்துவின் மரணத்துல நடந்த அருமையான காரியங்களை நாம 4 தலைப்பின் கீழே சிந்திக்க ஆரம்பித்தோம் கடந்த வாரத்துல இல்லைங்களா? 4 தலைப்பின் கீழே சிந்திக்க ஆரம்பித்து அதுல 3ஐயும் நான் பார்த்தேன். இந்த 3ஐயும் நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். இந்த 4ம் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். போன வாரத்துல வராதவங்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். பார்த்தோம், கிறிஸ்துவின் மரணம் இயற்கையானது என்று சொல்லி பார்க்கும். கிறிஸ்துவின் மரணம் இயற்கையானது என்று சொல்லுகிற பொழுது அந்த மரணம் உண்மையாக நிகழ்ந்தது என்று சொல்லி பார்க்க. அது ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி இருந்து ஒரு தோற்றத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தூதர்கள் மாதிரி வந்திருக்கிறாரு. மனித தோற்றத்துல சில இடங்கள்ல காணப்பட்டதையெல்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரி வெறுமனே தோற்றம் மட்டும் கொண்டு அவர் வரவில்லை என்று சொல்லி பார்க்கிறார். மெய்யாகவே இந்த உலகத்துல ஒரு வேற்று வந்தார் என்று சொல்லி பார்க்கிறார். அவருடைய மரணம் உண்மையாக நடந்தது. ஏன்னா அவருடைய மரணம் உண்மையாக நடக்கல அப்படின்னு சொன்னா நமக்கு மீட்பு வராது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உண்மையாக அது நடக்கலைன்னா மீட்பு வராது. ஏன்னா நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையை அவர் வாழ்ந்து நமக்கான பரிகார பலியாக அவர் மறிக்க வேண்டியது அவசியம். அப்போ ஒரு மேஜிக் மாதிரி மாயாவி மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தா அது ஏற்கப்படாது என்று சொல்லி பார்த்தோம். அதோட 2வது, கிறிஸ்துவின் மரணம் இயற்கைக்கு புறம்பானது என்று சொல்லி பார்க்கும். அன்நேச்சுரல் என்று சொல்லி சொல்லுவோம். அதாவது கிறிஸ்துவின் மரணம் நடந்தது உண்மை. ஆனால் இந்த உலகத்துல பாவியாக பிறக்கிற மனிதர்களை எல்லாம் மரணம் ஆளுகை செய்தது போல இயேசு கிறிஸ்துவை மரணம் ஆளுகை செய்யவில்லை என்று சொல்லி பார்க்கிறேன். ஏன்னா அவரிடத்துல பாவம் கிடையாது. மரணத்தின் மேல் அவர் அதிகாரம் கொண்டிருந்தார். மரணம் இவர் மேல் அதிகாரம் கொள்ள முடியாது. ஆனா இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனிதனையும் மரணம் அதிகாரம் கொண்டிருக்கு. நாம் நிச்சயமாக மறிப்போம், சாவோம் போயிட்டு இல்லைங்களா? நம்ம வயசாயிடுச்சுன்னா சாவோம். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி மறிக்க மாட்டார். மரணத்தின் மேல் அவருக்கு அதிகாரம் இருந்தது. ஏன்னா அவரிடத்துல பாவம் இல்லைன்னு சொல்லி பார்க்கிறார். அப்ப அவரே தன்னை ஒப்பு கொடுத்து மறித்தாரே தவிர மரணம் அவருக்கு இயற்கையாக ஒரு மனிதனுக்கு நடக்கிறது மாதிரி நடக்கவில்லை என்று சொல்லி பார்த்தோம். 3வதா நம்ம பார்த்தது, கிறிஸ்துவின் மரணம் இயற்கையை கடந்தது என்று சொல்லி பார்க்க. அதன் மூலமாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணம்ன்றது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அது தீர்மானிக்கப்பட்டது. நினைச்சிடக்கூடாது ஆதாம் இந்த உலகத்துல வந்து பிறந்து அவர் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து அப்படி போனாரு, பலியாக்கப்பட்டதுக்கு போனாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது இல்லைங்களா? அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அந்த ரட்சிப்பை திட்டமிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப ஆதாமுடைய பாவத்தை ஆண்டவர் எதிர்பார்த்தாரா? அப்படின்னா பாவத்தை தடுக்க வேண்டியது தானே. அப்படியெல்லாம் குறுக்கு கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறதுக்கு போன வாரம் நான் ஆதாரமா உங்களுக்கு சில காரியத்தை சொன்னேன் இல்லைங்களா? ஏன்னா நமக்கு அறிவு குறைவு. நமக்கு வேதத்துல புரிந்து கொள்ற அளவுக்கு தான் ஆண்டவர் அறிவு கொடுத்திருக்கிறார். மறைவானவைகள் கர்த்தருக்குரியது, வெளிப்படுத்தப்பட்டதோ நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உரியது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப அவருடைய மரணம் இயற்கையை கடந்தது என்று சொல்லும்போது இந்த உலகம் உருவாவதற்கு முன்பாகவே அவர் நித்தியத்துல திட்டமிட்டு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறார். அதன் அடிப்படையிலேயே அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறார். அதனாலதான் வெளிப்படுத்துற விசேஷத்துல சொல்லும் போது உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்படுகிறது இல்லைங்களா? சரி, இது 3ஐயும் கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு சுருக்கமா தான் சொல்றேன். ஏன்னா நீங்க இன்றைக்கு பேச போறதை புரிஞ்சுக்கிறதுக்கு புதிதா இருக்கிறவங்களுக்கும் போன வாரம் கேட்டவங்களுக்கும் ஒரு புரிதல் வரணுங்கிறதுக்காக நான் இப்ப சுருக்கமா சொல்றேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, 4வதா கிறிஸ்துவின் மரணம் அதிசயிக்கத்தக்க வகையில இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் மரணம் ஒரு அதிசயிக்கத்தக்க வகையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் என்று சொல்லி சொல்லுவாங்க. அசாதாரணமானது என்று சொல்லி பார்க்கலாம். அதை குறிச்சுதான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். அதாவது மற்ற எல்லாருடைய மரணத்தை விட கிறிஸ்துவின் மரணம் முற்றிலும் வித்தியாசமானது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய பிறப்பு எப்படி வித்தியாசமானதோ அதே போல அவருடைய மரணமும் வித்தியாசமானது. அவருடைய பிறப்பு எப்படி வித்தியாசமானது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அவர் கன்னியின் வயிற்றில வந்து பிறந்தார். பரிசுத்த ஆவியினாலே கன்னியின் வயிற்றில பிறந்தார். இயல்பாக ஒரு மனிதன்
ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறப்பது போல, திருமண உறவின்படி பிறப்பது போல பிறவாமல் ஒரு கன்னியை ஆண்டவர் தெரிந்து கொண்டு, மரியாளை தெரிந்து கொண்டு அந்த பெண்ணின் வயிற்றிலே வந்து பிறந்தாருன்னு சொல்லி பார்க்க இல்லைங்களா. பாவம் இல்லாதவராக அப்படி பிறந்தார். அப்ப அந்த மாதிரி பிறந்தவர்கள் இந்த உலகத்துல எவரும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய பிறப்பு தனித்துவமானது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய பிறப்பு எப்படி தனித்துவமானதோ அதே மாதிரி அவருடைய மரணமும் தனித்துவமானது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்திலே அந்த விதமாக பிறந்தவர்களும் இல்லை, அந்த விதமாக மரித்தவர்களும் இல்லை. இதுக்கு முன்பும் நடந்ததில்லை, இனிமேலும் அப்படி நடக்க போவதும் இல்லை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அதிசயமானவர், அற்புதமானவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் தேவகுமாரன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவருடைய மரணம் வித்தியாசமானது அப்படிங்கிறத நம்ம இப்போ வாசிக்க கேட்ட வார்த்தையில அவரே சொன்னதை நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. அப்ப நம்ம வாசிக்க கேட்ட இல்லைங்களா 10ஆம் அதிகாரத்துல 17-18 சொல்லும்போது, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பா இருக்கிறார். நான் கொடுக்கிறேன்னு சொல்றார். அப்படி யாரும் சொல்லல. ஒருவனும் அதை என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி சொல்றார். இப்படி யாருமே மரணத்தை குறித்து சொன்னதில்லை. மரணத்தை நானே மறிப்பேன், அதை கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு, திருப்ப அதை உயிர் பெறறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி சொல்றாரு. அந்த விதத்துல யாரும் இல்லை. அவருடைய வார்த்தையிலிருந்தே நமக்கு தெரியுது இல்லைங்களா. அவருடைய மரணம் என்பது சூப்பர் நேச்சுரல்னு சொல்லுவாங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லி பார்க்கணும். அவருடைய மரணம் மற்ற எல்லாருடைய மரணத்தை விட எப்படி வித்தியாசமானது அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு 6 காரியமாக நம்ம சிந்திக்க போறோம். ரொம்ப கவனத்தோடு இந்த 6 காரியத்தையும் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய மரணத்துல நடந்த அதிசயமான காரியத்தை நம்ம பார்த்து புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா. அதனால 6 காரியத்தை இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேச போறேன். முதலாவது என்னன்னா, இயேசு தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கணும். இங்க பாருங்க, நம்முடைய ஆண்டவர் தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற பொழுது நம்ம நினைக்க கூடாது அவரை பிடிக்க வந்த எதிரிகள் மேல அவருக்கு அதிகாரம் இல்லையாட்டிருக்கு இல்லைங்களா. இப்ப நம்ம மனிதர்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு இடத்துல போய் சிக்கிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் 2 பேர்னா என்ன பண்ணுவாங்க, முயற்சி பண்ணி பார்ப்பாங்க இல்லைங்களா. இந்த உலகத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு திருடங்கிட்ட மாட்டிக்கிட்டா ஒருத்தர் இருந்தா கொஞ்சம் சண்டை போடுறதுக்கு பார்ப்பாங்க, 2 பேர் இருந்தா சண்டை போடுவாங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் பலசாலியா இருந்தா ஒரு 4 பேர் இருந்தா சண்டை போடுவாங்க. ஒரு 20 பேர் 30 பேர் வந்தா சண்டை போட முடியாது. தெலுங்கு படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி வண்டி பறக்க விடுறதெல்லாம் நடக்காது இல்லைங்களா. மனிதனுடைய இயல்பின்படி பார்த்தா படங்கள்ல பாக்குறதுக்கும் நேரடியா பாக்குறதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இல்லைங்களா. 2 பேரையே சமாளிக்கிறதுக்கெல்லாம் நிறைய கலைகள் கத்திருந்தாதான் முடியும் இல்லைங்களா. இல்லைன்னா அடிச்சு போடுவாங்க இல்லைங்களா. அப்ப இந்த மாதிரி ஒரு இந்த எதிரிகள்லாம் வந்து அவரை பிடிக்க வரும்போது அவர் முடியாம அப்படி ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நமக்கு நினைக்க கூடாது. அவர்களுக்கு எதிரிகள் மேல எந்த அதிகாரமும் இல்லை, அவர் மாட்டிக்கிட்டாரு, அதனால தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் நினைக்க கூடாது இல்லைங்களா. அதை குறிச்சு அவருக்கு அந்த எதிரிகள் மேல அதிகாரம் இருந்தது இல்லைங்களா. அதை குறிச்சு வேதத்துல நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பாருங்க, யோவான் 18ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அவர் கைது செய்யப்பட்ட சம்பவத்துல அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். கச்சமுன்னை தோட்டத்துல அவர் கைது செய்யப்படுகிற அந்த சம்பவத்துல நம்ம பார்க்க முடியும். இங்க பாருங்க 3ஆம் வசனத்துல பாருங்க, யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அடுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவெட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான் என்று சொல்லி பார்க்கணும். யூதாஸின் தலைமையின் கீழாக போர்ச்சேவருடைய கூட்டம், அது மட்டும் இல்ல பிரதான ஆசாரியர் பரிசேயர்களை அவங்க அனுப்பின ஆட்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு கெச்சமண்ணை தோட்டத்துக்கு நடுராத்திரியில் அங்க வராங்க சரிங்களா. ராத்திரி இரவு நேரங்கள்ல அங்க வராங்க. அப்படி வருகிற பொழுது என்ன நடக்கிறதுன்னு பாருங்க. 4ஆம் வசனத்துல, இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார் என்று சொல்லிப்பார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசிரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றார். 6ஆம் வசனம் பாரு, நான் தான் என்று அவர் அவர்களிடத்துல சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்க. இந்த வசன பகுதியில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நடக்க போகிற காரியத்தை அறிந்து அவர் எதிர்கொண்டு போகிறார் இல்லைங்களா. முன்னாடியே அவங்க வரதை அறிஞ்சு அவர் போறார்.
இல்லைங்களா? யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு அடையாளம் தெரியல. யூதாஸ் போய் யாரை நான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேனே அவர் தான் இயேசு அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்ப அங்க வராங்க, நீங்க யாரை தேடுகிறீர்கள்னு இயேசு கேட்கிறாரு. நஸ்ரேனாகி இயேசுவை தேடுகிறோம்னு சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வீக பெயரை அங்க பயன்படுத்துறாரு. என்ன பெயர்? நம்ம மோசையினுடைய நாட்கள் யாத்திராகத்துல பாத்தீங்கன்னா, முச்செடியின் மத்தியில முச்செடி எரிகிற பொழுது மோசே கூட ஆண்டவர் பேசுகிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறேன் என்பவர் நீ அனுப்பினார் என்று சொல்லி போய் எகிப்துல அங்க இருக்கிற ஜனங்ககிட்ட சொல்லுன்னு சொல்றாரு பாருங்க. இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை, ஐஎம் தட் ஐஎம் அப்படிங்கிற வார்த்தைய இங்க இயேசு நான் தான்னு சொல்றார். ஐஎம் அப்படின்னு சொல்றார். நான் தான் அந்த தேவன் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வீக பெயர், அவருடைய தெய்வீகத்தை பயன்படுத்துகிறதான் நான் பார்க்கிறேன். அவர் இந்த உலகத்துக்கு மனு உருவேற்று வந்திருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறேன். ஆனா 100% தெய்வீகத்துல இருக்கிறார். அந்த பேரை பயன்படுத்தின உடனேயே கைது செய்ய வந்த எல்லாரும் பின்னாடி தரையில போய் விழுந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? பீதி அடைந்து போய் இப்ப எந்த அளவுக்கு அவர் அதிகாரமுடையவராக இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்க. இப்ப கீழே விழுந்தாங்க இல்லையா? அவர் நினைச்சிருந்தா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருக்கலாம் இல்லைங்களா? எல்லாம் பயந்து நடுங்கி கீழே விழுகுறாங்க. இயேசுவின் பேரை சொன்னா நான் தான் அப்படின்னு சொன்னானே பின்னிட்டு விழுந்தாங்க. இப்ப அவங்க கைக்கு மாட்டாம அவர் போகணும்னு நினைச்சா போயிருக்கலாம் இல்லைங்களா? ஆனா ஆண்டவர் போகல என்று சொல்லி பார்க்க. ஏன் அப்படின்னா, அவர் தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். தானாக அவருக்கு அதிகாரம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிற. யாரும் அதை எடுக்க முடியாது. அவர் நினைச்சாருன்னா தப்பிச்சு போயிடலாம். அவர் நினைச்சாருன்னா அங்கிருந்து மறைஞ்சிடலாம் இல்லைங்களா? ஆனா ஆண்டவர் அப்படி செய்யவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அடிக்கப்பட கொண்டு செல்லப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் அவர்களுக்கு முன்னாடி போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் பிடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தார். அவரை அடித்தார்கள், இழுத்து கொண்டு அவமானப்படுத்தி இழுத்து கொண்டு போகிறார். இப்ப நான் தான் சொன்ன உடனேயே பின்னிட்டு விழுந்த அந்த ஜனங்க, அந்த கூட்டத்தார், அவர்களை இல்லாமல் ஆக்குறதுக்கு கடவுளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இல்ல அவர் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவங்க விழுந்து பயந்து கிடக்கிற நேரத்துல. ஆனா போகல, அவர் தானாக தன்னை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன் அப்படி செஞ்சாரு? தம்முடையவர்களுடைய மீட்புக்காக அவர் அப்படி செய்தார். அவர் போனார்னா நமக்கு மீட்பு வராது. அவர் அப்படி எல்லாம் எல்லா அடிகளையும் வாங்கி நமக்காக மறித்தா மட்டும்தான் நமக்கு மீட்பு வரும் இல்லைங்களா? ஆகவே அவர் தன்னை ஒப்பு கொடுத்த, தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய மரணம் எவ்வளவு இயற்கைக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லி பாருங்க. சூப்பர் நேச்சுரல், தானா நிகழ்ந்த ஒரு காரியம் இல்லை இல்லைங்களா? அந்த மரணத்தை பார்க்கும்போது நமக்கு இது தெரிஞ்சிருக்கும். இந்த அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் அறிவில்லாமல் சொல்லுவாங்க, இயேசு வந்து பிடிச்சிட்டாங்க, அவர் மாட்டிக்கிட்டாரு, மாட்டிக்கிட்டு அப்படி அடிச்சு கொண்டு போனாங்க, அவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா வேத அறிவு இல்லாததுதான். இன்னும் கிறிஸ்துவத்துல இருக்கிறவர்கள் கூட வேத எல்லாம் அறிவில்லைன்றா ஒரு யாராவது ஏதாவது சொன்னா கூட வேதத்துல நல்ல பிடிப்பு இல்லாதனால குழம்பி போயிடுவாங்க. அது என்னன்னு தெரியலையே, ஆமால இப்படியான்ட்டு வேதத்தை சரியாக புரிந்து கொள்ற பக்குவம் இல்லாமல் வாழ்ற விசுவாசியும் சரி, இயேசு கிறிஸ்துனுடைய மேல விசுவாசம், சரியான விசுவாசம் கொள்ளாத போதர்களா இருக்கிறவங்க சரி, அவங்களுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கும் இல்லைங்களா? நம்ம சரியா ஆண்டவருடைய மரணத்தை பார்க்க வேண்டியது அவசியம். இப்ப முதல்ல நம்ம பார்க்கிறோம், இயேசு தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஏன் ஒப்பு கொடுத்தாரு? நம்முடைய மீட்புக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லி பார்க்கணும். சரி, ரெண்டாவது நம்ம பார்த்தா அதுல இயேசு சிலுவையில மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று சொல்லி சொல்லப்படுது. அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. இங்க சொல்லும் போது 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி 46 ஓகே 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், இயேசு சிலுவையில மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இல்லைங்களா? இத சொல்லும் போது இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது மிகுந்த சத்தமிட்டு என்று சொல்லி சொல்லுகிறது. பரிசுத்தாவியானவர் நமக்கு இங்க சொல்றது என்ன? வேதத்துல இதை ஏன் எழுதி வச்சிருக்கிறாரு? ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. ஏன் மிகுந்த சத்தமிட்டு அப்படின்னு சொல்றார்? இதே வார்த்தையை இந்த அதிகாரத்துல
50ஆம் வசனத்திலே சொல்றத பாரு. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று சொல்லி நமக்கு சொல்லுவார். மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று சொல்லி சொல்லுவார். இதை நம்ம பார்க்கும்போது இந்த வார்த்தையில ஆண்டவர் எதை நமக்கு காட்டுகிறார், நல்லா கவனமா கவனிச்சு பாருங்க. எதை காட்டுறாரு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசன நிறைவேறுதலை நமக்கு காட்டுறார் இல்லைங்களா. மகா சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று சொல்லுகிற பொழுது அவர் கடந்து வந்த பாதையினுடைய அந்த அவர் அப்படி கொடுமையான பாதைகளை அனுபவிச்சார் பாருங்க வாழ்க்கையில. அதனால அவர் தோய்ந்து போய் இப்ப பலமெல்லாம் குன்றி போய் அவர் மகா சத்தமா கூப்பிட்டாருன்னு நம்ம நினைக்க கூடாது சரிங்களா. அப்படி நாம் நினைப்போம் என்று சொன்னா அது சரியான புரிதல் அல்ல. அவருக்கு சோர்வு மானுடத்துல இருந்தது உண்மையாக இருந்தாலும் அவர் 100% தெய்வீகத்திலிருந்து அவருடைய சிந்தனையில முழுவதும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்படி அவர் வைத்திருந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அவருக்கு சோர்வு வரல, அவருடைய சிந்தனை முழுவதும் அவருடைய கட்டுப்பாட்டுல இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. இப்ப பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றார் இல்லைங்களா. பாருங்க, அந்த சங்கீதத்துல 22ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் பாருங்க. சங்கீதம் 22:1 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறேன் என்று சொல்லி இங்க சொல்றத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. பாருங்க, தன்னை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக ஆண்டவர் இங்க மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. இப்ப நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த கொடிய சூழ்நிலை அதன் மத்தியில அவர் இங்க அவருடைய மரணம் அவரை ஆளுகை செய்யறதுக்கு அவர் இடம் கொடுக்கணும் இல்லைங்களா. அப்படி இல்லை இல்லைங்களா. எல்லா சூழ்நிலையிலும் கூட அவருடைய கட்டுப்பாட்டிலேயே இருந்தது என்று சொல்லி, அவருடைய சிந்தனை அவருடைய கட்டுப்பாட்டுல இருந்தது. எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய கட்டுப்பாட்டிலேயே அவர் இருந்தார். அவருடைய மரணம் அவருடைய கட்டுப்பாட்டுல தான் இருந்தது. வேறொருத்தருடைய அதாவது இயற்கையாக ஒரு மனிதனுக்கு நிகழுகிற மாதிரி அது நடக்கல. அவருடைய கட்டுப்பாட்டுல அதை வைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கணும். அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது இல்லைங்களா. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தை இங்க நிறைவேறுகிறத பார்க்கணும். நம்முடைய தீர்க்க தரிசனம், தம்மை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றார். நல்லா இங்க தெரிஞ்சுக்கணும், அவருடைய மரணம் அப்படிங்கிறது ஏதோ சாதாரணமா மனிதனுக்கு நடக்கிற மாதிரி நடக்கல, அது சூப்பர் நேச்சுரல்னு சொல்லி பார்க்கணும். அவர் சத்தமிட்டு கூப்பிட்டார். தோய்ந்து போன மனிதன், அதாவது சரீரத்துல பலனெல்லாம் போய் அந்த நேரத்துல கத்தி கூப்பிடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இல்லை நம்ம அப்படி நினைச்சிடக்கூடாது. சத்தமிட்டு கூப்பிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் தோய்ந்து போய் அவர் கத்திக்கிட்டு கிடந்தாராட்டுறது அப்படின்னு நம்ம நினைக்கூடாது. அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லிட்டார். அப்படி ஒப்பு கொடுத்ததுக்கான காரணம் தம்முடையவர்களுக்கான மீட்பு என்று சொல்லி பார்க்கணும். அவங்க மீட்கப்படணும்னா ஆண்டவர் இப்படி ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியது அவசியம் இல்லைங்களா. அந்த இடத்துல கதறுகிறது யாருன்னு நம்ம சொல்லணும். நம்ம கதறணும், நம்ம சார்பில் ஒரு கதறுகிறார். இப்போ ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறத பார்க்கலாம். அப்ப ரெண்டாவது நம்ம இங்க பார்க்கிற பொழுது அவர் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் சிலுவைன்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. அதுல இருந்து நம்ம என்ன அறிஞ்சுக்கிறோம்னா, அவருடைய மரணம் சாதாரணமான மனிதனுக்கு நடப்பது போல் அல்ல, அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது, சூப்பர் நேச்சுரல் என்று சொல்லி பார்க்கணும். நல்லா கவனமா கேளுங்க. மூணாவது, இயேசு சிலுவையில் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார் என்று சொல்லி பார்க்கணும். இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிற நேரங்கள்ல, அந்த சிலுவையில மரித்து கொண்டு இருக்கிற நேரங்கள்ல சொல்லப்பட்ட வார்த்தைகள்ல முக்கியமான வார்த்தை தான் நம்ம 4வது வார்த்தையை பார்த்தோம் முதல்ல. இது 5வது வார்த்தையை நம்ம பார்க்கிறோம், தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. பாருங்க, அதை குறித்து யோவான் 19ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறார். அதன் பின்பு எல்லாம் முடிந்ததென்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார் என்று சொல்லி பார்க்க. பாருங்க, இங்க சொல்லப்பட்டு இருக்கிற அந்த வார்த்தையை நம்ம பார்க்கிற பொழுது அவருடைய மரணம் முழுவதும் அவருடைய கட்டுப்பாட்டுல இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கேயும் வேதம் நமக்கு சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக அவர் தாகமா இருந்தார் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம்.
இங்கேயும் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக ஆண்டவர் பேசுகிறத தான் பார்க்கணும் இல்லைங்களா. பழைய ஏற்பாட்டுல அது எங்க சொல்லுகிறது? சங்கீதம் 69:21 பாருங்க. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று சொல்லி சொல்றத நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. இது என்னது? வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப என்னன்னா, வெறுமனே அவருக்கு ஏதோ நாக்கெல்லாம் வறண்டு போய் அவரு அப்படியே சோர்ந்து போய் சுயநனவெல்லாம் இழந்து மயக்கமாயி தண்ணி கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு சரீரத்துல சோர்வுகள்லாம் இருந்தாலும் கூட அந்த அவருடைய சிந்தனை அவருடைய கட்டுப்பாட்டுலதான் இருந்தது. அதை அவர் இழக்கவில்லை. அந்த சிந்தனை அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறத அவர் மறந்து போனவராக இல்லை, அவருடைய கட்டுப்பாட்டுல இருந்தது. இங்க சொல்லப்படுற தீர்க்க தரிசனம் கூட அங்க நிறைவேற வேண்டும்ங்கிறதுல அவர் கவனமா இருந்தார் இல்லைங்களா. அதனாலதான் சொல்றாரு, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கு. என்னை குறித்து என்னெல்லாம் பழைய ஏற்பாட்டுல சொல்லி இருக்கிறதோ அந்த மேசியா நானே, மனிதனுடைய மீட்புக்காக இந்த உலகத்துக்கு வந்த மத்தியஸ்தர் நானே, என் மூலமாக மட்டுமே உங்களுக்கு மீட்பு வருகிறது, என்னை இல்லாமல் உங்களுக்கு மீட்பு இல்லை, வேற எதை சார்ந்து உங்களுக்கு மீட்பு கிடைக்க போறது இல்லை, நான் தான் அதை நிறைவேற்ற வந்திருக்கிற தேவகுமாரன் அப்படிங்கிறத இங்க காட்டுறாரு. இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் எல்லாம் இங்க நிறைவேறுகிறத பாக்குறப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். அவர் ரொம்ப பாடெல்லாம் பட்டிருக்கிறாரு, அடி வாங்கி இருக்கிறாரு. அந்த அடியெல்லாம் வாங்கி அவருக்கு பயங்கர சோர்வு வந்து அதனால அவரு ரொம்ப சிந்தனையெல்லாம் குழம்பி போய் அத்தனை அடியெல்லாம் அடிச்சா என்ன ஆகும்? நமக்கு மூளையே வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நம்ம கண்ட்ரோல்ல இருக்க. வெயில் காலத்திலேயே இப்ப பல பேருக்கு கண்ட்ரோல்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன். வெயில் உச்சந்த 12 மணிக்கு வெளியே போனா அப்படியே கிருக்குன்னு இல்ல, ஒரு சோடாவாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஜூஸ் வாங்கி கொடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இயேசுவுக்கு அப்படியே அடியெல்லாம் வாங்கி அப்படியே சிந்தனையே எது என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் தண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டாருன்னு நம்ம நினைக்கூடாது. அவர் கடைசி வரையிலும் அவருடைய சிந்தனை, அந்த சிந்தனையில மிக தெளிவுள்ளவராக இருந்தார். அவருடைய மரணம் அவருடைய கட்டுப்பாடுலேயே இருந்தது. இத்தனை அடிகள் வேணாலும் அடிக்கலாம், ஆனா அவரை கொல்ல முடியாது. நல்லா தெரிஞ்சு, மரணம் அவருடைய கண்ட்ரோல்ல இருந்தது. அதனால நல்லா தெரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்துடைய மரணம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது, அது அசாதாரணமானது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அது ஏதோ சாதாரணமா நடந்து தீர்ந்தது அப்படின்னு நினைக்கூடாது. இதெல்லாம் ஏன் ஆண்டவர் செஞ்சார்? தம்முடையவர்களுடைய மீட்புக்காக. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னா விளையாட்டு இல்லை. இயேசு கிறிஸ்துன்னு நான் சொல்லிக்கிட்டு தெரியறது இல்லை. இயேசு என் ரட்சகர், இயேசு எனக்கு ஜீவன் இப்படிலாம் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறதில்ல. அங்க என்ன நடந்தது? சிலுவையில என்னத்தை ஆண்டவர் செய்து முடித்திருக்கிறார், எனக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு, நான் எப்படியாக அந்த நீதியில நான் இணைக்கப்படுகிறேன், எதன் மூலமாக இணைக்கப்படுகிறேன், என்னுடைய சுயக்கிரியினால் நான் அங்க இணைக்கப்படுகிறேன்னா. பாட்டு கூட கேட்டீங்க இல்லையா, நான் பிரமித்து நின்று பேரன்பின், அதுல ஒரு அருமையான ரைன் இருக்கு. முன்னாளில் இவ்வன்பை காண ஓயாமல் பிரயாசப்பட்டேன், வீண் முயற்சி நீங்கின போதோ கிருபை பெற்றுனா. நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தேன், அது 10 பிசாவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. அது எதுலேயுமே ஆறுதல் அடைய மாட்டோம். வீண் முயற்சி செய்கிறதுனால ஒன்றும் இல்லை. தலகெல்லாம் நின்று தண்ணி குடிச்சிங்கனாலும் உங்களுக்கு ரட்சிப்பு வராது. கத்தி மேலே நடந்தீங்கனாலும் சரி, சட்டி தூக்கிட்டு நடந்தாலும் சரி, குட்டிக்காரன் அடிச்சுக்கிட்டு போனாலும் கூட ரட்சிப்பு வராது. என்னால ஒண்ணுமே முடியாதுன்னு நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ, நான் எதற்குமே தகுதி இல்லாதவன் என்று எப்ப நினைக்கிறீங்களோ, என்னுடைய தகுதியெல்லாம் கிறிஸ்து மாத்திரமே அப்படின்னு எப்ப நினைக்கிறீங்களோ, அப்பதான் நீங்க இயேசுவே சரியா விசுவாசிப்பீங்க. என்னால முடியும்னு நினைச்சிட்டா நானே போய்க்கிறதா இல்லைங்களா. இப்ப பாருங்க, இதெல்லாம் தம்முடையவர்களுடைய மீட்புக்காக ஆண்டவர் செய்தார்னு பாக்குற. இயேசுனுடைய மரணம் சாதாரணமானது சொல்றார். சரி, 4வது பாருங்க. 4வது நம்ம பார்க்கறது என்னன்னா, இயேசு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை விட்டார் என்று சொல்லி பார்க்கணும். முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை விட்டார். பாருங்க 19ஆம் அதிகாரம் யோவான்லயே 30ஆம் வசனம் பாருங்க. 19:30 நம்ம பார்த்தோம்னா, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்க. இந்த தலையை சாய்த்து அப்படிங்கிற வார்த்தை நல்லா கவனிச்சு பாருங்களேன். இதை நீங்க கவனிச்சிருக்க மாட்டேங்க, சொன்னா அவங்கள சிலருக்கு ஆச்சரியமா இருக்கும் இல்ல. இயேசு கிறிஸ்துனுடைய தலை நிமிர்ந்துதான் இருந்தது.
சிலுவையில் அவர்களுக்கு அத்தனை அடிகளையும் அடித்து சிலுவையில தொங்க வைத்திருந்தாலும் அவருடைய தலை நிமிர்ந்துதான் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. அந்த பாடு அவர் பட்டார் பாருங்க, அந்த பாடுகள் ரொம்ப தாங்க முடியாம அவர் ஒருவேளை இருந்திருப்பார் என்று சொன்னா அவருடைய தலை அவருடைய நெஞ்சோடு சேர்ந்து தொங்கி இருக்கும். அடி நினைச்சா என்ன பண்ணு, தொங்கிடாத தலை. அப்புறம் எப்படி தலையை சாய்த்து ஒப்பு கொடுக்கறது? ஆல்ரெடி என்ன ஆகும், தலை தொங்கி இருக்கும். நிறைய அடி வாங்கினா இதெல்லாம் பாக்குறீங்களே, அவங்க பிடிச்சி அடிக்கிறாங்க இல்லைங்களா, தப்பு பண்றவங்களை அடிச்சு எல்லாம் வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா தலை சாஞ்சு போய் கிடக்கும், அப்படியே தொங்கி கிடக்கும். தலையை தூக்கி தூக்கி அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது காரணம் அடி தாங்க முடியாம தலை தொங்கி. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது தலையை சாய்த்து, தலை சாய்ந்ததுன்னு சொல்லியோ தலை விழுந்தது என்று சொல்லியோ சொல்லல. தலை விழுந்து அவர் ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்ல இல்லைங்களா. தலை விழுந்து போச்சு, சாஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல. இயற்கையா ஒருவனை அடித்து அப்படி துன்பப்படுத்தினா தலை தானா சாஞ்சி. ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய தலை நிமிர்ந்திருந்தது இல்லைங்களா. இப்ப அவரே தன்னுடைய தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்க. அவர் மயக்கமா இருந்திருப்பார் அப்படின்னு சொன்னா அவர் தலையை சாய்ச்சி ஆவியை ஒப்பு கொடுக்க முடியாது. அவரே மயங்கி கிடக்கிறார், அவர் எங்க போய் தலையை சாய்ச்சி ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி. அப்போ அவருடைய மரணம் அவருடைய கண்ட்ரோல்ல இருந்தது. எத்தனை அடிகளை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தன்னுடைய சிந்தையில தெளிவுள்ளவராக அந்த சிந்தையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தார். அவர் மயக்கம் இல்ல இந்த படங்கள்ல எல்லாம் காட்டுறாங்க, அதனாலதான் படம் பார்க்க கூடாதுன்னு சொன்னேன். இயேசுவை பத்தி படம் போட்டு காட்டுறேன் ரட்சிப்புக்காகனா தேட்டர்லாம் அப்படி வச்சுக்கிட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க, மக்களை அழுகிற மாதிரி எல்லாம் பண்ண வைக்கிறதுக்கு பார்ப்பாங்கல்ல. அதெல்லாம் வேத அறிவில்லாதவன் எடுத்த படம் இல்லைங்களா. அதனால அவனுடைய இயல்பை காட்டி எடுத்திருக்காங்க. இயேசு சோப்பலாங்கி மாதிரி. இயேசுவை நீங்க பார்த்தீங்கன்னாலே ஏதோ 4 நாள் பசியும் பட்டினியா கடந்து இருப்பாங்கல்ல, தாடி மீறி வச்சுக்கிட்டு அப்படியே சோர்ந்து போய் அந்த மாதிரிதான் இயேசுவை காட்டி வச்சிருப்பாங்க எங்க படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா. இயேசு கிறிஸ்து நல்ல கட்டுக்கோப்பான ஆளா இருந்திருக்காரு. எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? அவர் ஒழுக்கமானவர், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டு நடக்கணும். சரீரம் கர்த்தர் கொடுத்த ஆலயம். அவர் வயிற்றை தான் தண்டி நீட்டிக்கிட்டு எல்லாம் இருந்திருக்க மாட்டார். தின்னுக்கிட்டு ஒழுங்கா வச்சிருந்து இல்ல, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது இல்லையா, அது தெரியும். அவர் தச்சம் வேலை செஞ்சு இல்ல உழைத்து உடம்பு நல்லா வச்சிருந்தார். இங்க இருக்க சோத்துக்கே இல்லாத மாதிரி சோப்பலாங்கியா இருந்தா 50 கிலோமீட்டர் எப்படி நடந்து போறது? அந்த நாட்கள்ல போக்குவரத்து கிடையாது, இதெல்லாம் கிடையாது. காரு, பைக்கு, ஃப்ளைட்ல போக முடியுமா? போக முடியாது. கழுதையில போகலாம், அதை விட்டா நடந்து போகணும். ஏசு பாருங்க, எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு வந்தாருன்னு பைபிள்ல படிக்கும். நம்ம நினைப்பது அங்கிருந்து அது அந்த முக்குக்கு போற மாதிரி. அது 50 கிலோமீட்டர். அவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கு, வித்தியாசம் இருக்கு, தூரம் இருக்கு. 50 கிலோமீட்டரு ஒரு மனிதன் நடக்கிறான்னா சோத்துக்கு சேர்த்தவனாட்டு இருந்தா நடக்க முடியுமா? நடக்க முடியாது. அப்போ இவங்கெல்லாம் இயேசு எப்படி பார்த்துட்டாங்கன்னா, தான் எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி தொப்பையும் தொந்தியுமா சொல்லு பேச்சு கேட்காம இருந்துக்கிட்டு அப்படி நடந்து நெளிஞ்சு போயிருப்பாங்கன்னு பாக்குறாங்க. இயேசுவையும் தன்ன மாதிரி கணக்கு போட்டு பாக்குறாங்க. இயேசு தேவகுமாரன், அவர் தேவன், அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் தான் மனுஷனை படைச்சிருக்கிறாரு, இந்த சரீரத்தை ஒழுங்கா வச்சுட்டு சொல்லியிருக்கிறாரு. அவர் நல்லா வச்சு கொண்டாலாம் எனக்கு இல்லை, இருந்தா நல்லா லப்பு லப்புன்னு தின்னு அப்படி இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இருக்க மாட்டார். இல்லைங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ சிலுவையில படம்னு போட்டு காட்டுறவங்க தான் என்ன காட்டுவாங்கன்னா ரொம்ப அப்படி காட்டுவாங்க, ரொம்ப மோசமா காட்டுவாங்க. அப்புறம் இயேசுவை காட்டும்போது செக்க செவல்னு காட்டுவாங்க. அவர் சிவப்பா இருந்தாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? யாருக்குமே தெரியாது. அப்ப நல்லா பாருங்களேன். அப்ப இந்த படத்தையெல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்கும்? ஒரு படத்துல பார்த்தா சூப்பி போன மாதிரி காட்டுறாங்க, இன்னொரு படத்துல பார்த்தா பயங்கரமான ஹைட்டா காட்டுறாங்க. அதையும் நம்பி இந்த மக்களுக்கு இயேசுக்கு தெரியாதனால அந்த போட்டாவை கொண்டாந்து மாட்டி வச்சுக்கிட்டு போட்டாவை மாத்தி வணங்குறதே பாவம், தப்பு, உருவ வழிபாடு தப்பு. இதுல இதை வச்சுக்கிட்டு இதான் இயேசு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப நல்லா பாருங்க, அவர் நல்ல பலசாலியா தான் இருந்திருக்கிறார் இல்லைங்களா. அதனால அவர் கண்ட்ரோல்ல இருக்கிறார், அவர் தேவன்.
சரீரத்திலயும் அவருக்கு பலன் இருக்கிறது, அதோட சேர்ந்து அவருக்கு கண்ட்ரோல், அவர் தெய்வீகத்துல இருக்கிறார். அவர் தலையை சாய்த்து ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கணும். அவருடைய சிந்தையில எந்த பாதிப்பும் இல்லாம தெளிவாக இருக்கிறார். இல்லைன்னா பிதாவே இவர்களை மன்னின்னு சொல்ல முடியுமா? நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்ததுன்னா நீங்க உங்க வாழ்க்கையில நினைச்சு பாருங்க. சுடுதண்ணி காலில் ஊத்துன மாதிரி பதறிக்கிட்டு கிடப்பாங்க. இந்த பன்னிக்குட்டி பதறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்ன ஆகுமோ ஏதாகுமோ, மூளையை வேலை செய்யாது. அது நடக்குமா இது நடக்குமா, என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி சரி பண்றது, யோசனை, அவன் சிந்தனையே, அந்த மனிதனுடைய சிந்தனையே அவன் கண்ட்ரோல்லயே இருக்காது. ஏதோ ஒரு பையன் அப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கிறீங்கன்னு கேட்டோம்னா, இப்படி ஒரு நாய் போச்சு என்ன பண்றதுன்னு தெரியலையே, காசு ஒரு 10,000 ரூபாய் காணாது போச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? ஆனால் தூக்கிட்டு போயிட்டா என்ன நம்ம நினைப்போம்? 10,000 ரூபா 20,000 ரூபா போகும்போது அடிச்சுட்டு போயிட்டாங்க, நீங்க சேர்த்து வச்சு என்ன பண்ணலாம்? மூளை வேலை செய்யாது. போகிற கோபத்தையெல்லாம் கொண்டு போய் வீட்டில் காட்டுறது, அங்கே காட்டுறது, இங்கே காட்டுறது. ஏன்னா அந்த காசு போயிடுச்சு, மூளை சிந்திக்கல. இப்ப அந்த காசு நம்ம கையில் இருந்தா சிந்திக்கிற மாதிரி இப்ப சிந்திக்கல. ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இப்படி போயிடுச்சு அப்படி, இல்லைங்களா? மனுஷனுடைய சிந்தனை அப்படி. ஆனா ஆண்டவர் தெளிந்த சிந்தனை உள்ளவர். அவருடைய சிந்தனை அவர் கண்ட்ரோல்ல இருந்தது. இத்தனை அசிங்கங்களும் அவமானங்களும் அடிகளும் நிந்தனைகளையும் அவர் பெற்றிருந்தும் கூட அவருடைய சிந்தனை அவருடைய கண்ட்ரோல்ல இருந்தது. அவருடைய மரணம் அவருடைய கண்ட்ரோல்ல இருந்தது. அதனாலதான் அவருடைய மரணம்ன்றது அசாதாரணமானது, சூப்பர் நேச்சுரல்னு சொல்லி பார்க்க. அவர் தலையை சாய்த்த ஆவியை ஒப்பு கொடுத்தார். ரொம்ப தெளிவோடு கூட அவர் தலையை சாய்த்து, நம்ம வாட்ச் இல்லைங்களா 10ஆம் அதிகாரத்துல, ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, மறுபடியும் அதை திருப்ப எடுத்துக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அந்த விதத்துல அவர் தன் தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த அந்த வேலையிலும் கூட பதட்டம் இல்லாம அவர் அமைதியா இருந்தார், சமாதானத்தோட தான் இருந்தார். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு தெரியும். இந்த உலக மக்களுக்கு மீட்பு வர வேண்டும் என்றால் நான் இதையெல்லாம் செய்யணும்னு அவருக்கு அது வந்ததே அதுக்கு தான், இல்லைங்களா? இப்போ பாருங்க, தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இதெல்லாம் ஏன் செஞ்சாரு? தம்முடையவர்களுக்காக செஞ்சார், இல்லைங்களா? அதனால கவனிச்சுப்பா. சரி, 5ஆவதா நம்ம பார்க்கிறோம், இயேசு பிதாவின் கையில் தன் ஆவியை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு பிதாவின் கையில் தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி சொல்லுவார். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் பாருங்க. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பாருங்க, இயேசு பிதாவின் கையில் தம் ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பாக்குறேன். இங்க வசனம் சொல்லுது, இயேசு பிதாவே உடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் சொல்லி பாக்குறோம். இது வரைக்கும் இப்படி யாருமே செஞ்சதில்லை, இல்லைங்களா? இப்படி யாரும் மரித்ததில்லை என்று சொல்லி பார்க்க. ஆண்டவர் இங்க மானுடத்துல இருக்கும்பொழுது, சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி கொண்டே இருக்கிறார், இல்லைங்களா? அந்த வார்த்தையின் அடிப்படையில இப்போ அவர் அங்க சொல்றாரு, என் ஆவியை என் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. இதாவே உடைய கையில என் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அது எவ்வளவு அதிசயம் பாருங்க. இதே மாதிரி ஒரு மனிதன் சொன்னதாக வேதத்துல நமக்கு தெரியறது மாதிரி தோன்றலாம். சிலர்லாம் அப்படி நினைச்சிட்டு பிரசங்கமே பண்ணிடுவாங்க. யாருன்னு கேட்டா, முதல் இரத்த சாட்சியா இருக்கிற ஸ்தேவானை குறித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பாருங்க, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள் என்று சொல்லி பார்க்க, இல்லைங்களா? என்ன நினைப்பாங்கன்னா, ஸ்தேவான் பாருங்க முதல் இரத்த சாட்சி, அவன் எல்லாரும் கல்லெறிகிறாங்க. அப்ப அவன் சொல்ற வார்த்தை, கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்றான், இல்லைங்களா? இதை பார்க்கிற பொழுது இயேசு பேசுன மாதிரியே இவர் சொல்றாரு. இல்லை, அதுவும் இதுவும் ஒன்றால், பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். ஒப்பு கொடுக்கிறேன்னா அவருடைய அதிகாரத்தில் இருக்கு. நான் கொடுக்கிறேன் உங்கள்கிட்ட, கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, திருப்ப எடுக்கவும் அதிகாரம் இருக்குன்னு சொன்னார்ல, அந்த கொடுக்கிறது. ஸ்தேவானுடைய ஆவி அவன்ல இருந்து எடுத்து கொள்ளப்பட்டது என்று சொல்லி பாக்குறோம். கல்லெறிஞ்சு கொன்னாங்க, இல்லைங்களா? அவர் சொல்றாரு, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு.
நான் இப்ப சாவ போறேன், நம்ம இடத்துல வரப்போறேன், அதை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லல, எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்ல. அவர் இயற்கையாக இப்ப சாவ போறார். இயற்கையாகனா அடிச்சு கொல்ல போறாங்க. அப்போ ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றார் இல்லைங்களா. அப்ப அவருடைய ஜீவனை இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனை யாரும் அவர் இடத்துல இருந்து எடுத்துக்க முடியாது. ஆனா ஸ்தேவானுடைய ஜீவன் இப்பொழுது போகிறது என்று சொல்லி நாம் பார்க்கணும் இல்லைங்களா. இப்ப பாருங்க, அவர் தம்முடைய ஆவி ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம சொல்லுகிற பொழுது அவருக்கு அந்த அதிகாரம் இருந்து அந்த மாதிரி யாருமே மரித்ததில்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒருத்தரும் மரிக்கல. அவருடைய மரணம் எவ்வளவு அசாதாரணமானது என்று சொல்லிப்பார். நம்ம நினைச்சிடக்கூடாது அவருடைய மரணம் சாதாரணமாக நிகழ்ந்தது என்று நினைக்க கூடாது. எனக்கு இயேசு நல்லவர்னு தெரியும், இயேசு என்னுடைய பாவத்துக்காக மரித்தார்னு தெரியும், அதனால நான் ஊழியக்காரனா இருக்கிறேன்னு ஏதாவது சொல்லிட்டு தெரிஞ்சாங்கன்னா அவனுக்கு அறிவில்லைன்னு அர்த்தம் இல்லைங்களா. ஏன்னு கேட்டா இதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. அதை வச்சுக்கிட்டு விசுவாசியா வேணா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இயேசு விசுவாசி, அதுவும் கூட ஒரு விசுவாசம் சரியில்லாம இருக்கும். நான் ஏன் இப்ப அழுத்தமா சொல்றேன்னு தெரியுங்களா. இதெல்லாம் தெரியல அப்படின்னா இயேசு செய்து முடித்த காரியத்தை எப்படி சொல்லிவிட முடியும்? எப்படி ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசிப்பான்? சரியா விசுவாசித்தவன் எப்படி மனம் திரும்புவான்? தேவன் எனக்காக செய்த காரியமே எனக்கு என்னன்னு தெரியலனா குண்டாவுக்காக தான் மனம் திரும்பணும். வெள்ளி குண்டா தங்க குண்டாவுக்கு மனம் திரும்ப வேண்டியது. அது மனம் திரும்புதலா? அது பேர் மனம் திரும்புதல்ல, அசிங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுக்கு மனம் திரும்பி நான் இயேசுவை விசுவாசித்தேன், வீட்டுல தரித்திரமே போகல, அப்படியா? இயேசு விசுவாசிங்க. வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா? இயேசு விசுவாசிங்க. அப்புறம் என்னது? வியாதியா இருக்கிறீங்களா? இயேசு விசுவாசிங்க. கடனா இருக்கா? இயேசு விசுவாசிங்க. உங்க வீட்டுக்காரர் நல்லா இல்லாம இருக்கிறாரா? இயேசு விசுவாசிங்க. எதுக்கு இயேசு விசுவாசி? அதெல்லாம் கடவுளை கேட்கலாம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம், நம்முடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணலாம். திருப்பி சொல்றேன், நம்முடைய தேவைகள்லாம் கடவுள் தான் சந்திக்கணும். ஆனா அது ரட்சிப்பு ஆகாது. நம்ம கேட்கிற பொழுது ஆண்டவர் நம்ம மேல இறக்கப்பட்டு நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நமக்கு கொடுக்கிறார் தான். நம்ம ஆண்டவர்கிட்ட தானே கேட்கணும். ஆண்டவர் இல்லாம நமக்கு எப்படி கிடைக்கும்? நம்முடைய தேவைகளை ஆண்டவரை நாடி போறோம். நமக்கு ஒரு சுகம் இல்லாமல் இருக்கிற நேரத்துல ஆண்டவர்கிட்ட தான் நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுக்கணும். ஒரு காரியத்தை நாம் செய்யறதற்கு முற்படுகிற பொழுது ஆண்டவர்கிட்ட தான் நம்ம ஜெபிக்கிற, ஆண்டவர் அதை ஆசீர்வதிச்சு கொடுக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னதுனால இதுதான் ரட்சிப்பு, இதெல்லாம் தான் ரட்சிப்பு. இப்ப நான் இயேசு விசுவாசிக்கிறேன், இயேசு விசுவாசிக்கலைன்னா ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பு இல்லைன்னா அதெல்லாம் செய்வாரா அப்படின்னு நினைச்சக்கூடாது. ரட்சிக்கப்படாதவனுக்கும் அது நடக்கும் இல்லைங்களா. நல்லா தெரியுது, ரட்சிப்பு என்பது நாம் யார் என்று சொல்லியும், நாம் எவ்வளவு பெரிய பாவிகள், நம்மேல் எவ்வளவு தேவ கோபம் நின்று கொண்டிருக்கிறது, அதிலிருந்து நம்மை நாமே விடுதலை செய்து கொள்ள முடியாது என்று சொல்லியும், அதிலிருந்து விடுபடுவதற்கு தேவனே வழி ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி அவருடைய வழியாக ஏற்படுத்தப்பட்டது அவருடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி வரலாற்றில அவரை கொல்ல கொடுத்து உயிர்த்தெழச் செய்து அதை சுவிசேஷமாய் அறிவித்து அதை விசுவாசிக்கிற, அவர் செய்து முடித்த நீதியை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த நீதியை கடத்தி அவர்களை நீதிமான்களாக்கி தம்முடைய பிள்ளைகளாக்கி தொடர்ந்து அவர்களை வைத்து இந்த உலகத்துல நடத்தி ஒரு நாள் நித்தியத்தை சேர்த்துக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறேன். நான் ஏன் இயேசு விசுவாசிக்கிறேன்னு கேள்வி. இயேசுவை நான் எதற்காக விசுவாசிக்கிறேன்? என்னுடைய பாவத்திலிருந்து நான் விடுபடும்படியா. அப்ப நான் பாவனா முதல்ல என்னன்னு தெரியும் சரிங்களா. அதனாலதான் 5 வாரமா அந்த பாவத்தை குறிச்சு நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவை குறிச்சு பார்க்கணும். இயேசு கிறிஸ்துடைய மரணம் ஏதோ சாதாரணமா நடந்துட்டு போயிடுச்சு, அவர் ஏதோ கையும் காலையும் பிடிச்சி அடிச்சுட்டாங்க, அல்லது அப்படியே அவரை காட்டி படமெல்லாம் காட்டி உங்களுக்கு இது பண்ணி இல்லைங்களா, அப்படியெல்லாம் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி அப்படி வருதில்ல. நம்ம பாவத்தை பார்த்து ஆண்டவரிடத்துல நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கு. அவருடைய அடிகளை பார்த்து ஐயோ இப்படி இருக்கிறாரே, பரிதாபமா கிடக்குறாரே, நம்ம ஒரு வாழ்வு கொடுத்தாதான் என்ன, பிச்சைக்காரனுக்கு காசு போடுற மாதிரி நினைச்சுக்கிட்டு இயேசு அப்படி காட்டுறாங்க. இயேசு அதான் சொன்னனே, படமெல்லாம் எடுத்து பரிதாபத்துல இருக்கிற மாதிரி பஞ்ச பதாதையா இல்ல ஒரு இது இல்லாம இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு குளிக்காம கொள்ளாம இருக்காங்க இல்லையா, பல வருஷமா குளிக்காம தாடி வீடியும் வச்சு யூதர்கள் தாடி வச்சிருந்தார்கள் அப்படின்னா அப்படின்னு சொல்லி தாடி வச்சிருந்தா குளிக்க மாட்டாங்களா? இது என்ன நினைச்சுக்கிறாங்க, அப்படியே பஞ்சத்துல இருக்கிற மாதிரி காட்டி அப்படியே சோக முகமா நினைக்கிறாங்க.
வேதத்தை ஒழுங்கா வாசிச்சு பார்த்தா தெரியும் அவர் இப்படி இருக்க மாட்டார் அப்படின்னு. இதெல்லாம் இவர்களுடைய சிந்தனையில் உதித்த, அதனால அப்படி காட்டி வச்சிருக்கோம். அப்ப நம்ம இயேசுவை ஏன் விசுவாசிக்கு தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் அவருடைய மரணம்ன்றது அது அசாதாரணமான சூப்பர் நேச்சுரல். நமக்காக அவர் மறித்தார். இன்னும் ஒன்ன பார்த்து முடிக்கலாம். இயேசுவின் எலும்புகள் முறிக்கப்படவில்லை என்று சொல்லி பார்க்க வேதம் சொல்லுகிறது பாருங்க. யோவான்லயே 19ஆம் அதிகாரத்துல அதுல 31 to 33 வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. அந்நாளில் அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளா இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடியே போர்ச்சேவகர்கள் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை என்று சொல்லிப்பாங்க. இயேசுவோட சேர்ந்து இயேசுவை சிலுவையில் அறைகிற பொழுது 2 கள்ளர்கள் 2 திருடர்களையும் கூட அவரோடு கூட சிலுவையில் அறைந்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி 3 பேருமாக அங்க சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ ஓய்வு நாள் வருது. அப்போ ஓய்வு நாள் சனிக்கிழமை. இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அதை ஆண்டவரை மாற்றி அதை ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கிறாரு. அந்த ஓய்வு நாள் வர்றதுக்கு நேரம் ஏற்படுகிறது. நம்ம மாதிரி 12 மணிக்கு அடுத்த நாள் தொடங்குறது இல்லை. அங்க இஸ்ரேல்ல அவர்களுடைய வழக்கத்தின்படி பொழுது போனாலே 6 மணிக்கு மேலேயே அடுத்த நாள் தொடங்கிவிடும் இல்லைங்களா? அதனால இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கி கொண்டு இருக்கிறார். அந்த கல்லர்களும் தொங்கி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ ஓய்வு நாள்ல சிலுவையில தொங்கி கொண்டிருந்தா அந்த நாள் தீட்டுப்பட்டு போகும் என்று சொல்லி அவரை கொல்லும்படி கால் எலும்புகளை முறிக்கணும் அப்படின்னு சொன்னது என்னன்னா, கால் எலும்பு முறிச்சா அவங்க மூச்சு திணறி செத்து போயிடுவாங்க இல்லைங்களா? அப்போ பிலாத்துக்கிட்ட அவங்க உத்தரவு வாங்கி கொண்டு இங்க வராங்க, கால் எலும்புகளை முறிக்கிறதுக்கு வராங்க இல்லைங்களா? சிலுவை மரணம் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமானதாக மோசமானதாக இருந்தாலும் கூட உயிர் அவ்வளவு சீக்கிரத்துல போவாது. சில நேரங்கள்ல 3-4 நாள் கூட ஊசலாடிக்கிட்டு இருக்கும் உயிர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே இருப்பா சரி, அப்படியே உயிர் மட்டும் இருக்கும். இந்த வெயிட் எல்லாம் தாங்கி அப்படியே தொங்கி அவங்க கொடூரமா சாவாங்க. அதுதான் சிலுவை மரணம். அந்த வேதனைகளை எல்லாம் அனுபவிச்சு அவங்க செத்து போகும். அதனாலதான் அடித்து அப்படி சிலுவையில ஆணி அறைந்து மாட்டி வச்சிருவாங்க. அப்போ மரணம்ன்றது உடனடியாக சில நேரத்தில் நடக்காது, ரொம்ப நேரம் ஆகும் இல்லைங்களா? அப்ப பாருங்க, பிலாத்துவை இவங்க சந்திச்சு யூதர்கள் அவருடைய மரணத்தை சீக்கிரமா துரிதப்படுத்துகிறார்கள் என்று சொல்லிப்பாங்க. அவர்களை கொல்லணும், ஏன்னா ஓய்வு நாள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிப்பாங்க. இயேசுவை கொன்னா ஒரு பாட்டி வச்சிடலாம், யூதர்களுக்கு சந்தோஷம் இல்லைங்களா? அவிசுவாசமான யூதர்கள் இயேசு செத்து ஒளிஞ்சாதான் நமக்கு சந்தோஷம். அவர் இருந்து இத்தனை காரியத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நம்முடைய மதத்துக்கு எதிராக செயல்படுகிறார், இவர் தன்னை தேவன் என்று சொல்லுகிறார், இவர் இரட்சகர் என்று சொல்லுகிறார், அதையெல்லாம் ஏற்க மனதில் இல்லைங்களா? வேத அறிவில்லாததுனாலையும் இல்ல வேதத்தில் அவரை குறித்து சொன்ன வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் உணராததுனாலையும் இயேசு எப்ப சாவாரு நம்ம எப்ப பார்ட்டி வச்சு என்ஜாய் பண்ணலான்ற ஓய்வு நாள் வந்து விட்டது. ஓய்வு நாள்ல அவங்க ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறதா நினைச்சிட்டு துரிதப்படுத்துறாங்க. எவ்வளவு மோசமான செயல்களை எல்லாம் செஞ்சுட்டு இயேசுவை சிலுவையில அறையிறதுக்காக பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி பொய்யெல்லாம் சொல்லி இல்ல என்னென்னமோ பண்ணி பரபாசை இவங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டுமா, இயேசுவை விடுதலை செய்ய வேண்டுமானா மகா பெரிய திருடனா இருந்த பரவாசை எங்களுக்கு விடுதலை செய்து விடுங்க, இயேசுவை சிலுவையில் அறைங்கன்னு சொல்லிட்டு இப்போ உத்தமர்கள் மாதிரி ஓய்வு நாள் அனுசரிக்க போயிட்டு இருக்காங்க. ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, ஊர்ல இல்லாத எல்லாம் 6 நாள் எல்லா மோசத்தையும் செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தவான் மாதிரி போனீங்கன்னா உங்க நிலையை நினைச்சு பாருங்க. இந்த யூதர்களை பாருங்க, அப்படித்தான் இருக்காங்க. ஓய்வு நாள் வந்துருச்சான், கடவுளுக்கு பரிசுத்தமா வாழணுமா இல்லைங்களா? இங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க, இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க. சாதாரணமா இல்ல, பொய்யெல்லாம் சொல்லி அநேக பொய் சாட்சிகளை ஏற்படுத்தினாங்க. தேவாலயத்தை இடிச்சு போடுவேன்னு சொன்னோம் இல்ல, இவனை அடியுங்கள். பிலாத்து சொல்றார், கையை கழுவுறேன், இதுக்கு எனக்கு சம்பந்தம் பரவாயில்ல, இது என் மேலும் உங்க குடும்பத்தினாலே இருக்கட்டும் சொல்றது என்ன. இத்தனையும் செஞ்சு போட்டு ஓய்வு நாள் வந்துருச்சான். ஓய்வு நாளுக்கு போகணுமா தேவனை ஆராதி.
உடைய நிலைமை கூட உங்கள சிலருக்கு அப்படி இருந்துடலாம். நான் என்ன பண்ணேன்னு வாழ்க்கையெல்லாம் சிந்திச்சு பார்க்கல. ஞாயிற்றுக்கிழமை எடுத்து ஆண்கள்னா டக்குன்னு பண்ணிக்கிட்டு நல்லா சீவி வச்சுட்டு முடியெல்லாம் போய் நின்றுட்டு பாட்டு பாடுது. அப்படி ஆடி ஆடி அசைஞ்சு அசைஞ்சு பாடுனா கடவுள் அப்படியே உருகி வந்து வா மகனே மகளே அப்படி. நமக்கே நம்ம பண்றது ஏதாவது நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா வச்சுக்கோங்க, நமக்கு யாராவது வம்பு வேலை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம நல்லா நேசிச்சு நமக்கு தெரியாம நம்மளை பத்தி ரொம்ப கேவலமா ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ, அடுத்த நாள் அந்த ஆள் நம்ம கிட்ட வந்து நம்ம கிட்ட இப்படி வரும்போது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நமக்கு என்ன தோணும்? மனுஷனா இருக்கிற நமக்கு பார்ப்போம், அப்படியா சங்கதி பார்ப்போம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவனை போல நடிப்பானோ பரம சண்டாளன்னு வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து நடிக்கிறது, வந்துட்டு தப்பு பண்ணதுக்காக 6 நாள் நான் சரியில்லாம இருந்துக்கிறேன், என்ன மன்னிங்க, இந்த ஆராதனையில என்ன நடத்துங்கன்னு கூட கேட்க மாட்டேன். தப்பு பண்ணதுக்கு மன்னிப்பு கூட நேரம் வந்து நின்றுட்டு பாட்டு. இந்த யூதர்களுக்கு வித்தியாசம் எல்லாம் போயிட்டு இல்லைங்களா? நல்லா ஞாபகத்தில் வச்சு எவ்வளவு மோசம் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில. இப்ப பாருங்க, அவருடைய கால் எலும்புகளை முறிக்கிறதுக்கு உத்தரவு கேட்டு அப்படி வாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்ப கால் எலும்புகளை முறிக்கிறாங்க, இந்த கல்லருடைய கால் எலும்புகளை முறிக்கிறாங்க, ஒன்னொன்னா முறிக்கிறாங்க. இயேசு கிட்ட வரும்போது அவர் ஏற்கனவே மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை தானாக ஒப்பு கொடுத்தார் இல்லைங்களா? அவர் அடிச்சு கால் எலும்பு உடைச்சு மரணிக்க வைக்கல இல்லைங்களா? ஏன்னா அவர் உயிரோடு இருந்திருந்தா அதை செய்யறதுக்கு பார்ப்பாங்க, ஆனா அப்படி அவர் செய்ய முடியாது. மரணத்தின் மேல் அவருக்கு அதிகாரம் இருந்தது, மரணத்திற்கு அவர் மேல் அதிகாரம். பாருங்க, இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு சொன்னா அவருடைய மரணம் எவ்வளவு அசாதாரணமானது அப்படிங்கிறத, அது எவ்வளவு அதிசயமானது அப்படிங்கிறத நம்ம காட்டுது. பாருங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இருந்து தன்னை கைது செய்த வந்தவர்களிடத்துல தன்னை ஒப்பு கொடுத்த காரியமா இருக்கட்டும், அவர் மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்ட காரியமா இருக்கட்டும், அந்த கொடிய வேதனையின் மத்தியில கூட எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி அறிந்து தன்னுடைய சிந்தனையில தெளிவான கட்டுப்பாடு உள்ளவர், அந்த சிந்தனை வந்து அவருடைய கட்டுப்பாட்டுல இருந்தது அப்படிங்கிறது எல்லாம் அவருடைய மரணம் எவ்வளவு அசாதாரணமானது அப்படிங்கிறது நமக்கு சாட்சியா இருக்கு. ஒரு தலை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்ததா இருக்கட்டும், போர்ச்சவர்கள் மரணத்தை துரிதப்படுத்துவதற்காக கால் எலும்பு முறிக்க வரும்போது அவர் அதுக்கு முன்பாக மறித்திருந்த காரியமா இருக்கட்டும், இது எல்லாமே அவருடைய மரணம் அதிசயிக்கத்தக்க வகையில இயற்கைக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறத நமக்கு காட்டு. அவர் மற்ற இந்த உலக மனிதர்கள் மறிப்பது போன்று அவர் மறிக்கவில்லை. அவருடைய மரணம் அசாதாரணமானது. இந்த மரணம் இயற்கைக்கு அப்பாற்ப சூப்பர் நேச்சுரல்னு சொல்லிப்பாங்க. இதெல்லாம் இயேசு ஏன் செஞ்சாங்க? அவருடைய மரணத்தை குறித்து படிச்சுக்கிட்டு போகணும், சிந்திச்சுக்கிட்டு போகணும், சத்தியம் கேட்கணும்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதையெல்லாம் அவர் செய்ததற்கு காரணம் நாம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். இல்ல, நம்ம ரட்சிக்கப்படணும், நாம நரகத்துக்கு போய்விடக்கூடாது, நாம் மோசமான நிலையில மரணத்தை சந்தித்து கடைசி வரைக்கும் விசுவாசிக்காம இருந்து ஒரு நாள் நித்திய நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதற்காக ஆண்டவர் இந்த எல்லா காரியத்தையும் நமக்காக செஞ்சார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரணும்னு என்னங்க இருக்குது? கேட்டு பாருங்க, ஒன்றும் இல்லை. நம்மளையெல்லாம் பாருங்களேன், எத்தனை சொல்லு பேச்சு கேளாதவங்க தெரியுமா? கேட்கவே மாட்டேன், இல்லை கேட்க மாட்டாங்க. வேதம் முழுக்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை இறக்க தாண்டவர் காட்டினாலும் மறுபடியும் அந்த தப்பை செய்யறதுக்கு தான் பார்ப்போம். இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்தா நம்மளாம் யாருக்கிட்ட பழகுவோம்? பொதுவா நம்ம சொல்றதை கேட்கறவங்க, சொல்லு பேச்சு கேட்கறவங்களா இருந்தா நம்ம பேசுவோம், சந்தோஷம். நம்மளை வச்சு பார்த்தா நம்முடைய இருதயத்தை எல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறோம், நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்த அருவருப்பா இருக்குதுன்னு சொல்லி வேத சொல்லு. அப்படி இருக்கிற அந்த மனிதருக்காக நம்ம கேட்கணும், இயேசுவே ஏன் வந்தீங்க? நான் அப்படிப்பட்ட மனுஷன். ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உன் மேல அன்கண்டிஷனல் லவ் வச்சிருக்கேன்னு சொல்லுவாரு. நான் எதிர்பார்த்து உன்னிடத்துல அன்பு கூறல, நான் உன் மேல எதிர்பார்ப்பில்லாத அன்பை காட்டி இருக்கிறேன். நீ என்னிடத்துல வா, வருத்தப்பட்டு பாரம் சுக்குவேன், நீ என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொல்றேன். இந்த இயேசுவை நீங்க பாக்குறீங்களா? இல்ல வேற ஏதாவது இயேசுவை பாக்குறீங்களா? வேற ஏதாவது இயேசுவை நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா
சொல்லணும்னா அந்த திருடனுகள்லாம் திருட்டாளுகள்லாம் ஒரு இயேசுவை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இயேசுவை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட சேர்ந்து அவங்க எங்க இருப்பாங்களோ அங்க நீங்க போகணும். ஏன்னா கடைசி நாட்கள்ல அநேகர் வந்து உங்களுடைய நாமத்தினாலே அற்புதம் செய்தோம் அல்லவா, அதிசயம் செய்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவான்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவான், உங்களை ஒரு காலத்துல நான் அறியேன், அக்கிரம செய்தாரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்றான். அப்ப அந்த கூட்டத்துல நின்றுகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அற்புதம் செஞ்சேன், அதுக்கு இன்ஜின்னு வரும் போட்டேன். இயேசுவை நான் எதற்காக பார்த்தேன்னு கேள்வி. அந்த இயேசுவை விசுவாசிறாருங்க. அந்த இயேசு ஏமாத்து வேலைக்காக இவங்களே உருவாக்கி கொண்ட ஒரு பிம்பமான இயேசு. அந்த இயேசு உங்களுக்கு ஒருபோதும் ரட்சிப்பை கொடுக்க மாட்டார். அது ஒரு பொம்மை இயேசு மாதிரி. அப்படி ஒரு இயேசு இல்லை. உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன். அது வேதம் சொல்ற இயேசு இல்லையே, ஆண்டவர் சொன்ன இயேசு இல்லையே. இல்ல நான் யாருன்னு நான் தான் சொல்லணும். இல்ல என்னை பத்தி யாராவது உங்ககிட்ட சொல்றாங்கன்னு எனக்கு இவரை தெரியுங்க, அவருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இங்க ஒரு பழக்கம் இருக்குது தெரியுங்களா? ஒரு தடவை பார்த்துட்டாலே எனக்கு தெரியுங்க அவரைன்னு சொல்லுவாங்க. அவர் எனக்கு நல்லா தெரியுங்க அப்படி சொல்லுவாங்க. தெரியுது அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பழகி, ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வருது பாருங்க, அப்பதான் தெரியுதுன்னே அந்த வார்த்தை யூஸ் பண்ணும். இங்கெல்லாம் எப்படி சொல்லிடுறாங்க, பார்த்து ஒரு நாள் கை கொடுத்துட்டாலாம் எல்லாம் தெரியுமா, அவர் தெரியாதா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சொல்லிக்கிறது இல்லையா? அதாவது இப்ப இருக்கிறத யாரையாவது சொல்லணும், ரஜினி தெரியுமா, ரஜினி தெரியுமா, ரஜினிக்கு உங்களுக்கு தெரியுமா, அவருக்கு அப்படியே எனக்கு தெரியும். அந்த மாதிரிதான் இருக்கு. இயேசுவ எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இயேசு தன்னை குறித்து சொன்ன அந்த விதத்துல அவரை தெரிஞ்சு நீங்க விசுவாசிச்சிருந்தாதான் தெரியும். இல்லைன்னா உங்களை அறியேன்றுவார் கடைசி நாள்ல. இன்னும் யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா, இல்லைங்க உங்க நாமத்தினாலதான் அற்புதம் செய்தேன்னு சொன்னா, இன்னும் எனக்கு தெரியாது, நான் பார்த்ததே இல்லைன்னா நான் உங்களை அறியல, நீ வந்து வேற ஒன்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அது நான் இல்லை அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா? அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இந்த இயேசுவை நீங்க விசுவாசிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு பாரு. இந்த இயேசு தான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு இன்றைக்கு தம்முடைய வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவிக்குள்ளாக இருந்து நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மை அழைக்கிறார், தம்மிடத்துல அழைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? இந்த இயேசு எதையும் நம்மிடத்துல எதிர்பார்த்து நம்மளை அழைக்கவில்லை. எல்லாவற்றையும் செய்து விட்டு நீ இலவசமாக அதை பெற்றுக்கொள் என்று சொல்லி அன்போடு கூட அழைக்கிறார். இந்த இயேசுகிட்ட நீங்க வர்றதுக்கு இதையெல்லாம் கொடுக்கணும்னு கிடையாது. இது இத்தனை காரியத்தை நீங்க எல்லா காரியத்தை செஞ்சு முடிக்கணும், நீ உத்தமன் ஆகணும், அப்பத்தான் என் பக்கத்துல வர முடியும் அப்படின்னு சொல்றது. நீ இருக்கிற வண்ணமாக என்னிடத்துல வா, நான் உன்னை மாற்றுகிறேன். நீ பாவி என்பதை உணர்ந்து பாவம் போக என்னை நீ விசுவாசித்தேன்னு சொன்னா நான் உன்னை மாற்றேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்குறேன்னு சொல்றாரு. அந்த இயேசுவை நீங்க உங்களுடைய வாழ்க்கையை விசுவாசிருக்கிறீங்களான்னு பாரு. இதுதான் காலம், இதுதான் நேரம். இனி ஒரு காலம் கிடைக்காது, நேரம் கிடைக்காது. நமக்கு கிடைக்கிற நேரங்களை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். இன்னைக்கு கிடைக்கிற வார்த்தை திரும்ப கூட கிடைக்காம போயிடலாம் இல்லையா? நான் பலமுறை ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, நான் நிறைய உதாரணங்கள் வந்ததுன்னு சொல்றேன். நாளைக்கு வரேன்னு சொன்னவன் நாளைக்கு ஆளே இல்லாம போயிட்டாங்க. நாளைக்கு பார்த்துடலாங்க, நாளானைக்கு பார்த்துடலாங்க, போஸ்டர்ல வருவாங்க. போஸ்டர் வந்தாங்க இல்லையா? என்ன போஸ்டர் அனுப்புனாங்க, மறித்து போய்விட்டார். நாளைக்கு பார்க்கலான்னா இன்னொரு காலம் நமக்கு இருக்குமான்னு தெரியாது, நேரம் இருக்குமான்னு தெரியாது. ஆண்டவர் அன்போடு கூப்பிடும் போது நாம ஏன் அவர்கிட்ட வர்றதுக்கு யோசிக்கணும் இல்லைங்களா? ஆண்டவர் செய்த காரியத்தெல்லாம் நினைச்சு அவரிடத்துல நீங்க வருகிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பை தருவார். ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க நல்லா தெரிஞ்சுக்கின்ற அற்புதமான அதிசயமான காரியத்தெல்லாம் அவருடைய மரணத்தின் மூலமாக நாம சிந்திச்சு பார்க்கிற பொழுது நாம் எவ்வளவு மிகுந்த பாக்கியவான்கள் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கணும். நம்முடைய ரட்சிப்பு ஏதோ சாதாரணமாக நிகழ்ந்தது அல்ல. அதற்காக இயேசு கிறிஸ்து செய்த மகா பெரிய காரியத்தை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாள் அதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுவோம். நம்முடைய எல்லா காரியத்திலும் அவரையே நம்ம நோக்கி பார்த்து அவரிலேயே தங்கி இருந்து அவரையே இறுக பிடித்து கொண்டு நாம் நடக்க வேண்டும் என்று சொல்றோம். அவர் இல்லாம என் வாழ்க்கையில எதுவுமே இல்லை, என்னுடைய காரியத்துல எல்லாத்துலயும் அவர் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத தவிர நம்ம வேற எதையும் சிந்திச்சு பார்க்கக்கூடாது இல்லைங்களா? நல்லா நினைச்சு பார்க்கணும். நன்றி அறிதலோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். இப்ப நம்ம நன்றி அறிதலோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். நம்ம நன்றி கற்றவர்களாக போகக்கூடாது.
நம்ம ஒரு வேளை தவறு செய்வோம் அப்படின்னு சொன்னா கூட அந்த தவறை உணர்ந்து ஆண்டவர் இடத்துலதான் நம்ம வரணும். இயேசு இடத்துல வந்தா ஆண்டவர் நம்ம மனுச்சு நடத்துவார். இயேசுவன்னு தள்ளிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நம்முடைய ரட்சிப்பை நம்ம நினைச்சு பார்க்கணும். நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை அதை நினைச்சு பார்த்து அதை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம செய்யணும். நம்முடைய காரியத்துல ஒழுங்காக இருந்து கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை எல்லாம் விசுவாசத்தோடு இருந்து நாம் செய்து முன்னேற வேண்டியது இருக்கிறது இல்லைங்களா? அந்த விதத்துல நம்ம இயேசுவை பார்த்தா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். இயேசுவை என் ஆங்கிள் இருந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நடக்காது. ஏன்னா நான் சுயமுயற்சியில அதெல்லாம் செய்யறதுக்கு பார்ப்பேன். ஆனா எல்லாத்துலயும் ஃபெயிலியர் ஆகும், மனசோர்வுடைய அதெல்லாம் நடக்கும். இயேசுவை நான் பார்க்கிற பொழுது, அவர் செய்து முடித்த காரியத்தை பார்க்கிற பொழுது, அவர்ல நான் தங்கி இருக்க பொழுது, அவருடைய நாமத்துல நான் பிதாவை நோக்கி ஜெபித்து என்னுடைய தேவைகளுக்காக கேட்கிற பொழுது என்னுடைய சந்தோஷம் நிறைவா, சமாதானம் நிறைவா, ஆறுதல் நிறைவா அந்த உலகத்தில் நான் அடைஞ்சு ஒரு நாள் நித்தியத்தையும் போய் சேருவேன் என்று சொல்லி நான் பார்க்கிறேன் இல்லைங்களா? ஆகவே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இயேசுவை தான் இருக்க பிடிச்சோம். இன்னும் விசுவாசித்து மனம் திரும்பாத இருக்கிறவங்க இயேசுகிட்ட வந்து இயேசு இந்த விதத்துல பார்த்து நீங்க அவர்த்துல விசுவாசம் கொள்ளுங்க, ஆண்டவர் ரட்சிப்பார். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் உடைய வாழ்க்கையில இயேசுக்கு நன்றியறிதல் உள்ளவர்களாக கர்த்தர் கொடுத்த அந்த காரியத்துல உண்மைத்துவமா இருந்து கடமை பொறுப்புகளை நிறைவேற்றி முன்னேறுங்க. கர்த்தர் நம்மளை நடத்துவார் இல்லைங்களா? நம்ம அப்படி செய்வோம். கர்த்தர் நம்ம நடத்திட்டோம். நம்ம யாரும் கண்களின் மூடி தேவனை நோக்கி பார்த்து சொல்லிக்கிறோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் நிறைந்ததான எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாள்ல மட்டுமாக தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினதுக்காக நன்றி. உடைய மரணம் எப்படிப்பட்டது என்று நாங்கள் சிந்தித்து பார்த்தோம் ஆண்டவரே. உடைய மரணம் சாதாரணமானது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய மீட்புக்காக நீர் எவ்வளவு கவனத்தோடு கூட எல்லா காரியத்தையும் உடைய தெய்வீகத்திலையும் மானுடத்திலும் இருந்து எல்லாத்தையும் செய்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய ரட்சிப்பு எவ்வளவு அற்புதமானது, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அந்த கிருபை எவ்வளவு மேன்மையானது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வார்த்தைகள்லாம் கேட்டு அவங்களுடைய வாழ்க்கையில சிந்திச்சு பார்க்கட்டும். இன்னும் இடத்துல வராதவர்கள் இந்த வார்த்தையெல்லாம் சிந்தித்து பார்த்து மெய்யான மனம் திரும்புதலையும் மெய்யான விசுவாசத்தையும் கொண்டவர்களாகவும் இடத்துல வந்து ஆத்மீக விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டுமாக நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, உடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாங்களும் கூட நீர் எங்களுக்காக செய்து முடித்த காரியத்துல தங்கி இருந்து உண்மையே இறுக பிடித்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் பாவத்தை அழித்தொழித்து வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. தேவன் அப்படி எங்களை நடத்தும். தொடர்ந்தும் எங்களோடு கூட இரும். இந்த வார்த்தைகள்லாம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்கள் சிந்தித்து பார்க்க, குடும்பமாக சிந்தித்து பார்த்து நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. உடைய கருத்துல எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஜெபத்தை எங்களுடைய மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.